கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்னும் 2 தேவனுடைய இயேசு கிறிஸ்து செய்ததான அற்புதத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டு வந்த வேளையில அவர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் தொடர்ந்து போகின்ற வேளையிலெல்லாம் எல்லாம் பிசாசின் கையிலே அகப்பட்டவர்கள், வியாதியஸ்தர்கள் யாவரையும் சுகமாக்கி கொண்டு வந்தார். அந்த நேரத்தில் எதூர் என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். அவர் ஒரு ஜெப ஆலய தலைவனாக இருந்தான். அவனுடைய மகள் மரண அவஸ்தையில இருந்தாள். அந்த நேரத்துல ஆண்டவருக்கு இயேசுவுக்கு தகவல் கொடுக்கிறாங்க. ஆண்டவரே, நீர் என்னுடைய மகளை நீ சுகப்படுத்த வேண்டும் என்று. இயேசு சொன்னார், நான் அவளை சுகப்படுத்துவேன் என்று சொல்கிறார். ஆனாலும் கூட அந்த இடத்துல இடையிலே ஒரு அற்புதம் நடத்த வேண்டியதாக இருந்தது. பெரும்பாலுள்ள ஸ்திரீ வந்தால் அவளுடைய அற்புதத்தை அவர் நடத்தி முடித்து விட்டு தொடர்ந்து வருகின்ற வேளையில அவருக்கு எதிர்கொண்டு வருகிறவர்கள் சொல்கிறார்கள், ஐயா, நீங்க கஷ்டப்பட வேண்டாம், ஜெபாலயத்தில் என்னுடைய மகள் மரித்து போனாள் என்று சொன்னார்கள். ஆனால் இயேசு சொன்னார், அவள் மரிக்கவில்லை, அவள் நித்திரையாயிருக்கிறார். அவள் மரிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறார். நான் போய் அவளை எழுப்புவேன் என்று சொல்கிறார். அந்த வேளையில நடந்ததான காரியம், அவர் வீட்டுக்கு பக்கத்துல வருகின்ற வேளையில அந்த யூத மக்கள் ஜெபாலயத்தினுடைய வீட்டிலே அழுகையும் கூக்குரலும் ஒப்பாரியும் வைத்துக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை அதட்டினார். அவர்களை அழ வேண்டாம் சொல்லி அவிசுவாச மக்களை வெளியே போகும்படி செய்துவிட்டு தன்னுடைய பக்கத்தில் உள்ளதான உடன் சீஷர்களை அழைத்துக் கொண்டு உள்ளே சென்றார். அப்பொழுது அவள் மரித்து போனாள் என்று அறிந்ததினாலே அந்த யூத மக்கள் நகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். 53வது வசனத்துல, மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல பார்க்கின்ற வழியில அந்த 53வது வசனத்துல பார்க்கின்ற பொழுது அவள் மரித்து போனாள் என்று சொன்னதுக்கு அப்புறம் அந்த ஜனங்கள் அவரை பார்த்து நகைத்தார்கள் என்று பார்க்கிறோம். எல்லாரும் அவர் வெளியே போக பண்ணி அவருடைய கையை பிடித்து பிள்ளையே எழுந்திரு என்று சொல்கிறார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். இந்த சம்பவத்தை பார்க்கின்ற வேளையில ஒரு பெரிய ஆச்சரியம் அவர்களுக்குள்ள இருந்தது. மரித்து போன அவளை அவர் உயிரோடு எழுப்பியிருக்கிறாரே, இவர் எப்படிப்பட்டவர் என்று அந்த யூத மக்களும் மற்ற பரிசேயர்கள் சதுசேயர்கள் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தாங்க. இந்த நாளில் கூட நாமும் கூட அவருடைய பெரிய அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் எதிர்பார்ப்போம். மரித்து போன நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அவர் எழுப்ப வல்லவராயிருக்கிறார். இந்த நாட்களிலே நம்மையே நாம் ஆராய்ந்து அலசி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை எடுத்து போட்டுவிட்டு அவருக்கென்று ஜீவனுள்ள காரியங்களை செய்ய நாம் இந்த நாளிலே நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நல்ல ஆண்டவரே, நன்றியோட துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் செய்த அற்புதங்களிலே ஒரு சிறந்த அற்புதம் ஆண்டவரே அந்த ஜெபாலயத்தினுடைய மகளை உயிரோடு எழுப்பினது ஐயா. ஆண்டவரே, இதன் மூலமாக உம்முடைய மகிமை வெளிப்பட்டது, கீர்த்தி எல்லா இடங்களிலும் சென்றது ஐயா. ஆண்டவரே, இந்த நாளில கூட இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்க உடைய நாமம் மகிமைப்பட கிருபை செய்யுங்க. அதற்கு நாங்கள் பாத்திரராக கருவிகளாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.